4 important questions JEE Main 2026 Session 1 எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் கேட்டது. நம்பர் 1 கொஷின், கிளாக் ரூம் எக்ஸாம் சென்டரில் இருக்குமா? கிளாக் ரூம்னா என்ன? என்னோட திங்ஸை எக்ஸாம் எழுத ஆரம்பித்ததுலேருந்து எக்ஸாம் முடிகிற வரைக்கும் பத்திரமா வச்சுக்கிறதுக்கான ஒரு ரூம் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இதை NTA இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஃபியூ எக்ஸாம் சென்டர்ஸில் மேபி அந்த சேஃப்டி ரூம் கொடுக்கலாம், பட் அதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. செகண்ட் கொஷின், என்ன டைமுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் சென்டரை போய் ரீச் பண்ணணும்? அட்வான்ஸ்டு சிட்டி எக்ஸாமினேஷன் ஸ்லிப் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த சிட்டி எக்ஸாமினேஷன், உங்கள் எக்ஸாமினேஷன் எந்த சிட்டியில் நடக்க போகுதுங்கிற அந்த இன்டிமேஷன் ஸ்லிப்பில் உங்களுக்கு எக்ஸாம் டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த எக்ஸாம் டேட்லேருந்து எக்ஸாக்டாக 3 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு அட்மிட் கார்டு கிடைக்கும். அந்த அட்மிட் கார்டில் ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ரிப்போர்ட்டிங் டைம் அப்போ நீங்கள் எக்ஸாம் சென்டரில் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அட்மிட் கார்டில் இருக்க ரிப்போர்ட்டிங் டைமுக்கு அரை மணி நேரம் முன்னாடியே எக்ஸாம் சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது பெட்டர். அடுத்து, ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணுமா? 100% ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டை ஐடி ப்ரூஃபாக எடுத்துகிட்டு போகிறது சாலச் சிறந்தது. அட்மிட் கார்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும். வேலட், பர்ஸ், சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் கூட போக முடியாது, அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸும் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன், ஃப்ரெண்ட்ஸும் போக வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அப்போ அவங்களுக்கு போக்குவரத்து செலவுக்கு மணியை பத்திரமா வச்சுட்டு போகிறதுக்கு பர்ஸ் ஆர் வேலட் எடுத்துகிட்டு போவாங்க. அதை அலோவ் பண்ணுவாங்களா? எந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் வேலட் ஆர் பர்ஸ் அலோடு இல்லை. மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் கூட போவாங்க. அப்படி பேரண்ட்ஸ் போக முடியாத நிலைமையில் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது கூப்பிட்டு போங்க. அவங்களும் வர வாய்ப்பு இல்லைங்கிற பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்டு கண்டிப்பாக கூப்பிட்டிங்கன்னா வருவாங்க. அவங்கள கூட கூப்பிட்டு போய் வெளியில் மொபைலில் நல்லா டேட்டா பேக் போட்டு கொடுத்து என்ஜாய் பண்ணிட்டு ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு நான் எக்ஸாம் முடிஞ்சு வந்துடுறேன்னு சொல்லி அவர்கிட்ட உங்கள் திங்ஸ் எல்லாம் பத்திரமா கொடுத்துட்டு போங்க. இதுதான் வழி.